ஜனநாயகன் படம் திட்டமிட்டு தேர்தல் நேரத்தில் கசியவிடப்பட்டுள்ளதாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் ஈஸ்வரன் மல்லசமுத்திரம், பல்லக்குழி, அக்ரஹாரம், சப்பையாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுக அரசின் திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். தேர்தலில் வெற்றி பெற்றதும் இந்த பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். தொடர்ந்து பேட்டியளித்த அவர், ஜனநாயகன் படம் திட்டமிட்டு தேர்தல் நேரத்தில் கசியவிடப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தயாரிப்பாளரும் நடிகரும் தான் காரணம் எனவும் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் பெண்களுக்காக செய்த திட்டங்கள், பேருந்திலே இலவச பயணம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், இதையெல்லாம் பெற்று வந்த பெண்கள், அதே போல தமிழ் பெண்கள் திட்டத்திலே, புதுமை பெண் திட்டத்திலே பயன்பெற்றவர்கள் இன்றைக்கு அனைவருமே உதயசூரியனுக்கு வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். இதுவரை நடக்காத பல திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளில் நிறைவேற்றியிருக்கிறார் என்பது எல்லோருக்குமே தெரியும். அந்த திட்டங்கள் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டு வாக்குகளாக இந்த தேர்தலிலே மாறுகிறது. பெண்கள் பல இடங்களிலே அமைதியாக இருக்கிறார்கள். அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்ற பயனை உணர்ந்து உதயசூரியனுக்கு வாக்களிப்பதற்காக அமைதியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். ஜனநாயகன் படத்தை அந்த பட நிறுவனம் ரிலீஸ் பண்ணிருக்கணும், இல்லைன்னு சொன்னா அதனுடைய கதாநாயகன் ரிலீஸ் பண்ணிருக்கணும். ஜனநாயக படம் அது எப்படி வெளியே வரும்? அது எப்படி வெளியே வரும்? நீங்க ஓடிடில ரிலீஸ் ஆகுது, இல்ல சமூக வலைதளத்துல போகுதுன்னு சொன்னா தியேட்டர்ல போட்டா ஸ்கிரீன்ல எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி தவறு நடக்கும். ஆனா படமே ரிலீஸ் ஆகாதப்ப அது எப்படி சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகும்? பட தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணாம எப்படி வெளியே வரும்? இவங்க தானே பண்ணியிருக்கணும். அது கூடவா தெரியாது? அதையே இன்னொருத்தர் மேல பண்ணிருப்போம். எல்முருகன் பிஜேபியை சேர்ந்தவரா இருக்கலாம், இருந்தாலும் கூட சும்மா ஆமா அவரா தான் இருக்குன்னு நாங்க சொல்ல விரும்பல. ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆகாத படத்தை சோசியல் மீடியால வருதுன்னா அது யாரு காரணமா இருக்கணும்? அதை புரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் சோசியல் மீடியால வந்துருச்சுன்னு புலம்புறது போல இது அல்ல. அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிரும், தியேட்டர்ல ஸ்கிரீன்ல எடுத்து கூட போட்டு விட்டுருவாங்க. இது அப்படி அல்ல. அதனால இது இப்படியெல்லாம் இந்த அடுத்தவங்க மேல பழி போடுற விஷயத்தை விஜய் அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும்.